ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். என்னென்ன கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ், இன்னொன்று ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ ரெண்டுமே சொல்லும் போது சவுண்டு சேமாக தான் இருக்கும், பட் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்குது. அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது மூலமாகவும் இங்கிலீஷும் நம்ம கற்றுக்கலாம். ஆர்டினன்ஸ், ORDINACE, ஆர்டினன்ஸ் ஸ்பெல்லிங்கை பாருங்கள், மறுபடியும் படிக்கிறேன். ORDINACE, ஆர்டினன்ஸ். டி பக்கத்தில் ஐ வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ கவர்னர், குடியரசுத் தலைவர் இவர்களின் விசேஷ உத்தரவு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ ஒரு கவர்னராக இருக்கலாம், இல்லை ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கலாம், அவங்க வந்து சிறப்பான ஒரு விஷயத்தை, சட்டத்தை பிறப்பிப்பாங்க, அதுதான் இந்த ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வேர்ட்ஸ் என்ன, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ், ORDNANCE, மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள், ORDNANCE. இதில் ஐ வரல பாருங்கள், டி பக்கத்தில். ஸோ ஆர்டினன்ஸ், இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பிளேஸ். அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா மிலிட்ரிக்கான வெப்பன்ஸ் எல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆர்டினன்ஸ் அப்படிம்பாங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் இப்போ இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ பாருங்கள், ஆர்டினன்ஸ், ORDI, டி பக்கத்தில் ஐ வந்திருக்க இந்த ஆர்டினன்ஸ் தான். தி பிரசிடென்ட் ஹேஸ் issued on ordinance today அப்படிங்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட் ஹேஸ் issued on ordinance today, குடியரசுத் தலைவர் இன்று ஒரு விசேஷ உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுதாங்க தமிழ் மீனிங், புரியுதுங்களா? எங்க என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அதுதான் ஆர்டினன்ஸ். நல்லா ஸ்பெல்லிங்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இங்கிலீஷ் வொக்காபுலரி டெவலப் பண்ணிக்கலாம். ORDI, டிக்கு பக்கத்தில் ஐ வந்திருக்கு, இதுதான் ஆர்டினன்ஸ். ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறது தான் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ஐ வராதது, ORDNANCE, ஆர்டினன்ஸ். இதுக்கு என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ இஸ் எம்ப்ளாய்டு இன் தி ஆர்டினன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்க. ஹீ இஸ் எம்ப்ளாய்டு இன் தி ஆர்டினன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழில் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவன் வெடிகுண்டு தொழிற்சாலையில் வேலை செய்கிறான், அவன் வெடிகுண்டு தொழிற்சாலையில் வேலை செய்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ராணுவ தளவாடங்கள் தான் இருக்கிற இடம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஐ வரல, ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.